نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ஜலகண்டாபுரம் வாராந்திர பெண்கள் பயானுடைய வரிசையில் எத்தனாவது வாரம்? 123. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகளை பயனுள்ளதாக்கி கேட்போரின் இதயங்களில் நல்லதொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அல்புரிவானாக. குறிப்பாய் பெண்கள் சமூகத்தில் அவர்களின் இதயங்களில் ஒரு மகத்தான மாற்றங்கள் உருவாகி மஹல்லாவின் மறுமலர்ச்சிக்கு அதை காரணமாக்கிடுவானாக. ஆமீன். இன்றைய தினம் பாவியான எனக்கு பேசும்படி சொல்லப்பட்டிருக்கிற தலைப்பு தவக்குல். தவக்குல் என்றால் அல்லாஹ்வை பொறுப்பு ஒப்படைத்து வாழ்தல் என்று பொருள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை சார்ந்தே வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறை சார்பு நெறி என்று இதற்கு மொழியாக்கம் செய்யப்படுகிறது. தவக்குல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும், அது குடும்ப தேவையாக இருக்கலாம், வியாபார தேவையாக இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்புக்கான தேவையாக இருக்கலாம், எந்த விஷயத்தை அணுகுவதாக இருந்தாலும் அதில் நாம் எதிர்பார்ப்பதை போன்ற சூழலும் ஏற்படலாம், நம் எதிர்பார்ப்புக்கு மாற்றமான சூழலும் ஏற்படலாம். நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கிற உலகம் இதுவல்ல. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, சமயங்களில் நமக்கு ஆப்போசிட்டாக நடந்துடும். அதனால் ஒரு காரியத்தில் நாம் இறங்குகிறோம், ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம் என்றால், எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நம்ம மிக ஈஸியாக அல்லாஹ் பார்த்துக்குவான் என்பதாக நாம் வீட்டுக்குள் முடங்கி இருக்க முடியாது. நம் வாழ்க்கையினுடைய அணுவான தேவைகளை நிவர்த்தி செய்பவன் அல்லாஹ் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அல்லாஹ் தேவையை நிவர்த்தி செய்வான், நான் வீட்டுக்குள் இருக்கிறேன், அவன் தேவையை நிவர்த்தி செய்வான் என்று நாம் முடங்கி இருக்க முடியாது. நம் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை பற்றி திட்டமிட வேண்டும். அதற்கான செயல் திட்டங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அதை கடந்து எதை அல்லாஹ் நமக்கு நிர்ணயித்திருக்கிறானோ நம்முடைய முயற்சியின் மூலம் அல்லாஹ் அதை தருவான். அதனால்
அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்த படைப்பாளன். ஒஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல், ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ்வே பொறுப்பேற்பாளன் என்று அல்லாஹ் குர்ஆனில் தன்னை அறிமுகம் செய்கிறான். வக்கீல் என்றால் பொறுப்பாளன், பொறுப்பு ஏற்றுக்கொள்பவன் என்று அதற்கு பொருள், பொறுப்பேற்பாளன். அதாவது வேறு வார்த்தைகள் சொல்வதால் நம்முடைய நம்ம பாரத்தை கொண்டு போய் இன்னொருத்தர் தலையில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறது, அதான் வக்கீல். இப்போது ஒருத்தருக்கு வியாபாரத்தில் சிக்கலுங்க, அல்லது வேறு ஏதாவது அவருக்கு குடும்பத்திலோ அல்லது சட்ட பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இப்போ வக்கீல் இருக்கார் பாருங்க, வக்கீல் அட்வொகேட் இருக்கார், வழக்கறிஞர். அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பிரச்சனையை கொண்டு போய் நம்ம கொடுத்துட்றோம். சார், இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் தான் பிளான் பண்ணி நீங்கள் தான் இந்த கேஸை எடுத்து நடத்தணும்னு சொல்லி கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க வக்கீல்கிட்ட. அந்த வக்கீல்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு பிறகு இவன் நிம்மதியாயிடுறான். நல்ல தரமான வக்கீல் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் தோற்று போக மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வக்கீல், அவர் தரமான வக்கீல், நியாயமானவர், நம்முடைய தரப்பில் நியாயம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை கொண்டு போய் நான் எப்படி பண்ணிடுறேன்னு அவன் பொறுப்பு ஏற்றுக்கிட்டான்னா இவன் நிம்மதியாக தூங்குறான். இவனுக்கு இந்த சிக்கலும் தடுமாற்றம் இல்லை. அவர் கேஸை எடுத்து நடத்தும், அவர் சரி பண்ணிக்குவார். இதை என்னுடைய ஆசான் பெருந்தகை இதை சொல்லுவாங்க, வக்கீல் காசு வாங்கிட்டு நம்ம பொறுப்பை ஏற்றுக்குவான் பொதுவாக. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? நிஅமல் வக்கீல் என்று அல்லாஹ் தன்னை சொல்கிறான். வக்கீல்கள்லேயே ஆக நல்ல வக்கீல் நான் தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். நல்ல வக்கீல் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு அல்லாஹ்வின் சமூகத்தில் சமர்ப்பித்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். மற்ற வக்கீல் காசு வாங்கிட்டு அது பொறுப்பேற்றுக்குவார். அல்லாஹ் எப்படிப்பட்ட வக்கீல்னா காசு வாங்க மாட்டான், ஆனால் பொறுப்பேற்றுக்கொள்வான். ஆனால் நாம் யதார்த்த வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு ஒப்படைத்து வாழ வேண்டும் என்கிற சிந்தனை நாம் அடிக்கடி வருவதில்லை. நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிந்தனை இருப்பதில்லை. முட்டி மோதி பார்க்கலாம் தான் நினைக்கிறோம். நம்ம ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு நம்ம உடனே நம்ம அல்லாட்ட திரும்புவோம் அப்படிங்கிற யோசனை வரதில்லை. மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும். விவசாயத்தில் இருப்பவர் கேட்டால் அவர் தரப்பில் இருந்து ஒரு பிரச்சனையை சொல்லுவார். ஐடி ஃபீல்டில் உள்ளவர் அவர் தரப்பில் ஒரு பிரச்சனையை சொல்லுவார். யாருமே இந்த உலகில் எந்த துறையில் இருப்பவரை பார்த்து நான் இந்த துறையில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த சிக்கலுமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் இந்த ஐடி ஃபீல்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், மாதமான சம்பளம் மணி அடித்தா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம், சிஸ்டம் பக்கத்தில் உட்காந்து ஈஸியாக நிறையா சம்பாதிச்சுட்டு இருக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படி இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு ஏன் தான் போய் ஐடியில் விழுந்தோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐடியில் இருந்தால் நிறைய சம்பளம், மாதம் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் விழுந்துடும், ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு கரோனாவுக்கு பிறகு கொடுத்துட்டாங்க. வீட்டில் உட்காந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு குடும்பத்தோடு இருந்துக்கலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த போது இந்த ட்விட்டர்லேருந்து எக்ஸ் தளம் மாற்றினார் பாருங்கள். எலான் மஸ்க்னு ஒரு ஆள் வந்தார். அவர் வாங்கினார். என்னுடைய ஆசான் பிறந்த சொன்னாங்க, நான் நிறைய பேர் என்ன நினச்சேன்னா, என் பையன் ட்விட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, ட்விட்டரில் ஒர்க் பண்ணுறார் அப்படின்னாலே ஒரு பெருமை, அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் என் பையன் ட்விட்டரில் அப்படின்னு நினச்சேன், ட்விட்டர்லேயும் ஒர்க் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சி பொண்ணு கொடுத்தவங்களாம் நிறைய பேர். திடீர்னு எலான் மஸ்க் வந்தார், அவரை ட்விட்டரை அப்படியே வாங்கினார். இவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த மகாராஜன் நல்ல வேலை செஞ்சு ஒரு பெரிய படிப்பினை உண்டாக்கிட்டார். ஒரு 30,000 பேரை மொத்தமாக வேலையிலேருந்து தூக்கிட்டார். 30,000 பேரை மொத்தமாக வெளியிலேருந்து தூக்கிட்டார். ஏன்னா பழைய ஆளுகளுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும், புதுசாக போட்டு நம்ம சம்பளத்தை குறைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணார். இப்போ யோசனை செஞ்சு பாருங்கள், நம்ம ட்விட்டரில் இருக்கிறோம், ஐடி படிச்சிருக்கிறோம், நிறைய சம்பளம் நினச்சிட்டு இருந்தவங்கலாம் திடீர்னு பார்த்து எந்த மாதிரி ஏற்பாடு யோசித்து கூட பார்த்துருக்க முடியாது. அப்போ ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சிக்கல் வரத்தான் செய்கிறது.
சரி, இது எதுக்குங்க இந்த சிக்கல்? சொந்த தொழில் செஞ்சு நல்லா உழைச்சி பொழைச்சிக்கலாங்க அப்படின்னு நினச்சி ஒருத்தர் ஒரு தொழில் துவங்குகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நீங்கள் மருந்து கடையோ செருப்பு கடையோ மற்ற கடையோ வச்சுருக்குறோன்னு வைங்க, அது பாட்டு ஓடிட்டுருக்கோம். சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நானே அவர்கள் இந்த ஆலோசனைகளுக்கு அவர்கள் கேட்கும்போது நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்கு. உதாரணமாக இந்த டீ கடை, ஹோட்டல் கடை என்னங்க பிரச்சனை? அன்னைக்கு மாவை பிசைஞ்சால் இது அதுக்கான இன்வெஸ்ட் அதான். நீங்கள் வந்து துணிக்கடை லட்சக்கணக்கில் வந்து சரக்கு போடணும், அதில் நிறைய மிஞ்சும். இது டீ கடையிலையோ ஹோட்டல் கடையிலையோ அந்த சிக்கல் இல்லை. பொருளை கொண்டு வந்து வச்சோம்னா அன்னைக்கு விற்றா அதுக்கு லாபம் முடிஞ்சு போச்சு. பெரிய இன்வெஸ்ட்டு இது வந்து தேங்கி போச்சு மிஞ்சி போச்சுங்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த கேஸ் பிரச்சனைக்கு பிறகு, சிலிண்டர் பிரச்சனை வந்த பிறகு, இந்த ட்ரம்ப் ஏன் தான் இப்படி பண்ணுவானோ, இந்த ஈரான் பிரச்சனை ஏன் தான் வருமோ அப்படின்னு யோசிக்க முடியாமல் ஹோட்டல் வைத்து கொண்டிருப்பவங்களை யோசிக்க அல்ல வச்சுட்டானே இல்லையா? இதையெல்லாம் சொல்லுவதன் மூலம் எதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவர் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் உண்டாக்குறான். அதுக்கு பேர் அஸ்பாப் என்று பெயர். அஸ்பாப். ஒருத்தர் கேட்டால் எப்படிங்க வாழ்கிறீங்கன்னு கேட்டால், நான் செருப்பில் வச்சுருக்கேங்க. நீங்கள் ஒன்றுங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணுறேங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேங்க, டியூஷன் நடிச்சிருக்கேங்க, இது மாதிரி இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அப்போது இந்த துறைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். அதே சமயம் நாம் அந்த வாழ்க்கை தேவைக்கு அல்லாஹ் என்ன துறையை தேவை காரணமாக்கி இருக்கிறானோ அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அதுதான் என்னை வாழ வைக்கிறது என்ற நம்பிக்கை அதன் மீது வைத்துவிடக்கூடாது. மற்றவர்களுக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்குமான வித்தியாசம் என்ன என்று சொன்னால், மாற்றார்கள் தான் கொண்டிருக்கிற தொழிலை அதுதான் தன்னை வாழ வைக்கிறது என்ற சிந்தனையோடு வாழ்வார்கள். ஒரு துணிக்கடைக்கு போயிருந்தப்போ அந்த துணிக்கடையில் ஒரு பை போட்டு கொடுப்பாங்கல்ல, அதில் பையில் போட்டிருக்கு என்னென்னா, அதாவது ஒர்க் இஸ் ஒர்ஷிப். அதையே வேறு மாற்றில கடையே என் கோயில், வாடிக்கையாளரே தெய்வங்கள் அப்படின்னு போட்டிருக்கார். அதாவது அது வந்து தன்னுடைய கோயிலாக பார்க்குறார். வரக்கூடியவங்களாம் கஸ்டமர்கள் எல்லாருமே தெய்வங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 4 பேர் வந்தால் தான் என் பொழப்பு ஓடும், என் வீட்டு பொழப்பு ஓடும், என் பிள்ளைங்களுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியும், வீட்டு வாடகை கொடுக்க முடியும். அப்போ அவருடைய பார்வை எப்படின்னா, வரக்கூடியவர்கள் அனைவருமே தெய்வங்கள், என் தேவையை நிவர்த்தி செய்கிறார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளரின் பார்வை எப்படி இருக்கும் என்றால், என் தேவை நிவர்த்தி செய்வன் அல்லாஹ், அவர்களுக்கு என் தேவை நிவர்த்தி செய்யறதுக்கு தேவையான ஆட்களை அல்லாஹ் தான் அனுப்பி வைப்பான். நம்ம தரப்பில் என்ன செய்யணும்? ஒரு முயற்சி செய்கிறோம். ஒரு துணிக்கடை வைத்திருப்போர், இந்த சீசன் வந்துடுச்சு, தீபாவளி சீசன் வந்துடுச்சு, பொங்கல் சீசன் வந்துடுச்சு, நியூ இயர் சீசன் வந்துடுச்சு அப்படின்னு துணிகளை வாங்கி வைப்பார். காலணி வைத்திருப்போர் காலணி கடை வாங்கி வைப்பார். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரப்பில் ஒரு முயற்சி செய்வாங்க. பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த பர்ச்சேஸுக்குள்ள அந்த பொருள்களை தேடி வர வைப்பது யார் கையில் இருக்கிறது என்றால், எல்லோரும் ஒப்புக் கொடுக்கிற விஷயம் அல்லாஹ்வின் கைகளில் தான் இருக்கிறது. நம்ம வந்து எவ்வளவோ விளம்பரங்களை கொடுத்திருக்கலாம். ஒரு கடையை நடத்துவதற்கு விளம்பரங்கள் நிறைய போடலாம், நிறைய வெரைட்டிஸ் வாங்கி வைக்கலாம், நிறைய ஆஃபர்களை அறிவிக்கலாம், தள்ளுபடிகளை அறிவிக்கலாம். இது நம் தரப்பு. இதை கடந்து வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நீங்கள் எத்தனை பொருளை எடுத்து காண்பித்தாலும் அந்த பொருள் மீது பிரியத்தை உண்டாக்குதல் என்பது நம் கைகளில் இல்லை. நம்ம ஒப்புக்கொள்கிறோமா? நம்ம யோசிச்சு பாருங்க, 100கணக்கான பொருள்களை எல்லாம் எடுத்து பிரித்து பார்த்து இது பிடிக்கல இது பிடிக்கல அடுத்த கடைக்கு போயிடுவாங்க. அல்லது எல்லாம் பிடிச்சிருக்கும், ரேட்டு ஒத்து வராது. அல்லது எல்லாம் பிடிச்சி வாங்கிட்டு போனதுக்கு பிறகு இது வந்து எனக்கு பிடிக்கலைங்க, டிசைன் ஒத்து வரலைங்கன்னு சொல்லி சமயங்களில் திரும்ப ஒப்படைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வரக்கூடிய 100கணக்கான வாடிக்கையாளர்களில் சிலரை எனக்கு ரிசுக்கு தருவதற்காக, நமக்கு ரிசுக்கு தருவதற்காக நம்ம வாய்க்கடையில் போய் வாங்கிடலான்னு எண்ணத்தை போட்டு நம்ம கடையை ஏற வைக்கிறது அல்லாதான். இப்போ உங்கள் கடையை சுற்றி பார்த்தா ஒரு 50 கடை இருக்கும்.
மருத்துவ மெடிக்கல் பார்த்தா இதில் ஒரு 10, இந்த ஜலகண்டாபுரத்தில் ஒரு 100 மெடிக்கல் இருக்கலாம், 50 மெடிக்கல் இருக்கலாம். துணிக்கடை லைனில் போய் பார்த்தா ஒரு கடையாக இருக்கும், பஜாரில் போய் பார்த்தா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். அது மாதிரி தான் ஒவ்வொரு துறையிலும், செருப்பு கடை எடுத்துக்கலாம், துணிக்கடை எடுத்துக்கலாம், மருந்து கடை எடுத்துக்கலாம், நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு துறையிலும் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு துறையும் யாரை எங்கே அனுப்பணுங்கிறத முடிவு செய்கிறது யாரு தான்? அல்லாஹ் தான். இந்த 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 விஷயத்தை நாம் மனதால் ஏற்றுக்கொண்டால் இதற்கு பெயர் தான் தவக்குல். நம் தரப்பிலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், திட்டமிட வேண்டும். அதை கடந்து என்ன அல்லாஹ் என் வாழ்க்கையை நிகழ்த்த விரும்புகிறானோ அதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு ஒப்படைத்தல் என்றால் நாம் தவறாக புரிந்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, பொதுவாக இப்போ தேர்தல் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை வச்சே நம்ம பேசுவோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போது ஆட்சி பொறுப்பு அல்லாஹ் தான் கொடுக்குறான், ஆட்சி பொறுப்பை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான், அதனால் அவன் அல்லாஹ் பார்த்துக்குவான், யாரை பார்த்தா அல்லாஹ் நியமிக்கிறானோ அவன் நியமிச்சுட்டு போட்டோம், நம்ம பாட்டு நம்ம வீட்டில் முடங்கிறப்ப இல்லை. நம் தரப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விரல் புரட்சி இருக்கிறது. அந்த புரட்சியை நாம் அதை பயன்படுத்த வேண்டும். இது நமக்கான பவர், ஜனநாயக சக்தி. அது இந்த சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நன்கு ஆழமாக யோசிக்க வேண்டும். இது நம் தரப்பிலான முயற்சி. இப்படி அழுத்துறதுனால மட்டுமே ஒருத்தர் தேர்வு செய்யப்படுவாரா என்றால் கிடையாது. நம்ம அழுத்துறதுனால, நம்ம 10 பேர் சேர்ந்து ஒருத்தருக்காக நம்ம போட்டதுனால் அவர் தான் தேர்வு செய்யப்படுவாரா என்றால் நடக்கலாம். அதற்கு ஆப்போசிட்டாகவும் ஆகலாம். அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிறது. ஏன் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன். துதில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ நாடுபவருக்கு பொறுப்பை, ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறாய், நீ நாடியவர்களிருந்து ஆட்சி பொறுப்பை எடுக்கிறாய். நீ நாடுபவர்களிடமிருந்து ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை எடுத்து அவங்களை இழிவுபடுத்துகிறாய். பியதிக்கல் கைர், உன் கையில் தான் அளவு இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா விஷயத்திலேயும் சர்வசக்தி பெற்றவன் நீதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லிக்கிறதுக்குறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்போ நம் தரப்பில் இது தேர்தலுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா விஷயத்திற்கும் பொருத்தி பார்க்க வேண்டும். நம் தரப்பில் வாழ்க்கையின் தேவைகளுக்காக நம்மான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நல்ல தீர்க்கமாக யோசித்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் யோசிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு திருமணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பிஸ்னஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையே நான் உங்களுக்கு உதாரணப்படுத்த, அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை சொன்னால் நம்ம ஈஸியாக புரியும் என்பதற்காக. ஒருத்தர் ஒரு ஏரியாவில் கடை திறக்கணும்னு நினைக்கிறாருங்க, கடை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வாடகை ஒத்து வந்துருச்சு, அட்வான்ஸ் ஒத்து வந்துருச்சு, இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் நிறையா இருக்குது, மக்கள் நடமாட்டம் சரியாக இருக்குது, எல்லாம் யோசித்து வச்சு இந்த கடையை வைக்கலான்னு நினைக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் கடை வைத்தால் சரியாக நடக்குமா அல்லது ஏதாவது சிக்கல் வருமா என்பதை பற்றி தெளிவாக கன்ஃபார்மாக அந்த வியாபாரியாலும் சொல்ல முடியாது. ஆனால் என்ன நம்பிக்கையில் அவர் வைக்கிறார், எப்படி என் ரப்பு எனக்கு ரிஸ்க்கு தருவான் என்கிற நம்பிக்கை அவருக்குள் இருக்கிறது இல்லையா? இது வியாபாரத்தில் மட்டுமல்ல. ஒரு தகப்பன் தன்னுடைய வயதுக்கு வந்த பெண் பிள்ளையை மனம் முடித்து வைப்பதற்காக நல்ல மாப்பிள்ளையை தேடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக தான் அமைஞ்சிரும் எல்லாமே அப்படின்னு யோசிக்க முடியாது. தேடுவோம், யோசிப்போம், ஒன்றிற்கு பல பேர்கிட்ட விசாரிப்போம். சமயங்களில் நாம் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாகவும் அமைய வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு கட்டி கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையிற வரைக்கும் அந்த தகப்பன் தாயின்னு வயிற்றுல என்ன மாதிரி தடுமாற்றமும் சிக்கலும் ஓடிக்கொண்டிருக்கும், என்ன ஓட்டம் இருக்கும் தெரியுங்களா? அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இது திருமணத்திலும் வியாபாரத்தில் மட்டுமல்ல. ஒருத்தர் படிக்கிறார், அதை படித்து அவர் வியாபாரத்தை நோக்கி ஏதாவது இந்த படிச்சுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சி படிக்கிறார். படித்து முடித்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்து விடுகிறதா? வேலையும் கிடைக்கலாம், படித்ததற்கான வேலை கிடைக்காமல் நாட்கணக்கில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணி வீட்டில் முடங்கியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய திட்டம் ஒன்று, அல்லாஹ்வுடைய திட்டம் வேறொன்றாக அமையலாம். அதற்காக எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் நம்ம சும்மா முடங்கி இருக்குவதா? இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த குர்ஆனில் ஒரு உதாரணம் ஒரு தெளிவுபடுத்துகிறான். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசனை செஞ்சால் முதல்ல என்ன செய்யுங்க, உறுதியாக முடிவெடுங்க. இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த மாப்பிள்ளை நான் தேர்வு செய்ய போகிறேன், இந்த இடத்துல நிலம் வாங்க போகிறேன், இந்த இடத்துல கடை வைக்க போகிறேன், இந்த படிப்பு படிக்க போகிறேன் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் பலரிடம் விசாரித்து ஆலோசனை செய்து இஸ்திகாரா செஞ்சு ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்கள் வாங்க. ஃபைதா அஸம்த. அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான் ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ்விடம் பொறுப்பு ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என் அடியான் என்னையே நம்பி இருக்கிறான் என்று அவன் பார்த்து அதற்கான சூழல்களை எல்லாம் சாதகமாக ஆக்கி தருவான். சமயங்களில் நாம் எதிர்பார்த்து உடனேவும் கிடைக்கலாம், தாமதமும் ஏற்படலாம். என்ன இவ்வளோ துவா செஞ்சனே, ஏன் அல்லாஹ்க்கு இன்னும் தரலை அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. கிடைக்கலாம். அல்லாஹ்வுடைய அடிமைகள் நாம் கெஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் பார்த்து அதற்கான சூழலை சாதகமாக்கி தரலாம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய கல்வியில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். இன்று யதார்த்த வாழ்க்கை நாம் எப்போது அல்லாஹ்விடத்தை நாடுகிறோம் தெரியுங்களா? சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆனதுக்கு பிறகு தான் நம்ம போகிறோம் இல்லையா? அதாவது கையில் பணம் இருக்குது, இதை வச்சு அதாவது நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருக்க ஒரு நோய் வந்துருச்சுங்க. நோய் வந்த உடனே யாரெல்லாம் இந்த நோய்க்கு ஷிஃபாவை கொடுன்னு கேட்கணும்னு தோன்றதில்லை. காய்ச்சல் தானே, இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டாக்டர் அவர்கிட்ட போகலாம், இவர் நல்லா பார்ப்பார் அப்படின்னு நம்ம அணுகிறோம். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டாச்சு, இன்னும் சரியாகலை. டாக்டர்கிட்ட இவர்கிட்ட போகலாம், அவர்கிட்ட போகலாம். இப்போ நம்மகிட்ட கையில் பணம் இருக்கிற வரைக்கும், நமக்கு தெரிந்த மருத்துவர்கள் கண்ணுக்கு தெரிகிற வரை இவர்கிட்ட போகலாம் அவர்கிட்ட போகலாம்னு நினைக்கிறோம். ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வருதும் பாருங்க, அப்போது தான் சார் உங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பாருங்க. அப்போ தான் யோசனை வருது, ஆகா யாரெல்லாம் உன்னை விட்டு எனக்கு வேறு யாருமே இல்லை என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? இதுதான் நம்மிடத்தில் இருக்கிற மாபெரும் தவறு. ஒரு எந்த சிக்கல்கள் வந்தாலும், எந்த பிரச்சனை நம் வாழ்க்கையிலே தொட்டாலும், வந்த வினாடியே சட்டு நம்ம அல்லாட்ட சரண்டர் ஆயிடணும். இதான் இபாதத் என்று சொன்னால் சரண்டர் ஆஃப் அல்லான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்தில் நம்ம உடனே சரண்டர் ஆயிடணும். ஒரு வியாபாரம் நல்லா நடந்துட்டுச்சு, திடீர்னு பார்த்தா இந்த வாரத்தில் பிஸ்னஸில் நம்ம பெரிய அடி விழுந்துகிட்டே இருக்குது, சரியான வருமானம் இல்லை, என்ன செய்யணும்? சற்று நம்ம உடனே சரண்டர் ஆயிடணும். யாரெல்லாம் என் வியாபாரத்தில் எந்த நெருக்கடி இல்லாமல் காப்பாற்று என்பதாக உடனுக்குடன் நம்ம அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நம்மை பொறுப்பு ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் அதை சீர் செய்து தருவதற்கு காத்திருக்கிறான். நாம் யதார்த்த வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்? நம்மள்ட்ட தான் பணம் இருக்குல்ல, நம்மள்ட்ட தான் அது இருக்குல்ல, நம்மள்ட்ட தான் இது இருக்குல்ல அப்படின்னு. அப்போ அல்லாஹ் பார்த்து என்ன செய்வான்? அவங்கவுங்க தரத்துக்கு தக்கவாறு சில படிப்பினைகளை ஏற்படுத்துவோம். அப்போ தான் நமக்கு யோசனை வரும், ஆக நம்ம தப்பு செஞ்சிட்டோமே. பாவியான என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன உதாரணத்தை நினைவுபடுத்துகிறேன். இப்போ பெரும்பாலும் என்ன செய்வோம்னா, கையில் பணம் இருக்கிற வரைக்கும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு கையில் கொஞ்சம் கையை கடிக்கும் பாருங்கள் பிஸ்னஸ்ஸு. அப்போ தான் இதை எப்படி செய்ய போகிறோமோ தெரியலையே, அதை எப்படி செய்ய போகலாமோன்னு தெரியலேன்னு யோசனை வரும். கையில் காசு வரைக்கும் இதை சரி பண்ணலாம் அதை சரி பண்ண இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குல்ல அப்படிங்கிற யோசனை பேரண்ட்ஸ் பக்கம் கவனம் வரும். என்னாச்சு? நம்ம கையில் பணம் இல்லை, ஆனால் இப்போ தான் நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குல்ல. இப்போ யாருமே ஜோப்பில் பணம் வச்சுக்கிறது இல்லைங்க. எல்லோரும் போனோடனே அப்படின்னு இங்கிட்ட ஒரு கிளிக்கு ஒரு ஸ்கேனு இப்படி போயிட்டுருக்கு. கறி கடைக்கு போன உடனே 1 கிலோ கறின்னு ஆர்டர் பண்ணியாச்சு, மட்டன் 1 கிலோ வாங்கியாச்சு, கைமா போடுங்க அது வாங்கியாச்சு. நம்ம என்ன யோசனையில் போனோம்னா, நம்மள்ட்ட தான் ஃபோன் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, ஜிபே இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு போன உடனே ஸ்கேன் பண்ணுறதுக்கா சார் அதுங்க ஸ்கேன் அப்படின்னா ஸ்கேன் பண்ணால் சர்வர் ப்ராப்ளம்னு வந்துருச்சு. நானும் மாற்றி என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் என்ன செய்கிறது? கறி வாங்கியாச்சு, கட் பண்ணியாச்சு, கைமாவும் பண்ணியாச்சு, நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். நம்பர் சொல்லுங்க சார் அப்படி போட்டாலும் சர்வர் நாட் ஃபவுண்டுன்னு வருது, சர்வர் ப்ராப்ளம்னு வருது. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ தான் அல்லாஹ் புரிய வச்சான், நீ உன் ஜிபே நம்பின அளவுக்கு என்ன நம்பினையா அப்படின்னு. அப்போ தான் பொறி தட்டுச்சு, அஸ்தோஃபிர்லான்னு தௌபா செஞ்ச உடனே அப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மீண்டும் நம்ம செஞ்ச தப்பு உடனே நம்ம ஜிபே இருக்குல்ல, அது இருக்குல்ல, ஃபோன்பே இருக்குல்ல, அது ஸ்கேன் இருக்குல்ல, அதை வச்சு சரி பண்ணிக்கலாம் நினச்சோம் பாருங்க. அல்லாஹ் புரிய வைக்கிறான், நீ ஏன்ப்பா ஜிபே நம்பின, என்ன முதல்ல நம்பணுமா இல்லையா?
அதுக்கு பிறகு அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டு அப்புறமா அனுப்பிச்சு பார்த்தா உடனே ஓப்பன் ஆகிடுச்சு, பெய்ட் ஆகிடுச்சு. நான் எதற்கு சொல்கிறேன், இது ஜிபேவுக்கு மட்டும் இல்லை, மனித வாழ்க்கையில் எதில் வேண்டாலும் பொருத்தி பாருங்க. நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு நல்ல வருமானத்திற்கான வாசல் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை வருவதே இல்லை. ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போதுதான் அல்லாஹ் பக்கம் கவனம் திருப்புறோம். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அடியார்கள் ரொட்டீன் லைஃப் இயல்பா போயிட்டே இருந்தா என் பக்கம் திரும்ப மாட்டாங்க. அதனால அல்லாஹ் செய்யக்கூடிய ஏற்பாடு அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திடீர் நெருக்கடியில் போய் எல்லாம் சிக்க வைப்பான். ஒருத்தர் பார்த்தா கடனை மாட்டுவார், ஒருத்தர் பார்த்தா குடும்பத்தில் சிக்கல், ஒருத்தருக்கு நோய் வரும். இதெல்லாம் எதுக்கு ஏற்படுத்துறான் தெரியுங்களா? அதாவது நீயா வாழ்ந்துட முடியாது, என் பக்கம் கவனம் திருப்பு, ஃபதவக்கல் அலல்லாஹ், நீ என் பக்கம் கவனத்தை திருப்பு என்பதற்கு அல்லாஹ் செய்கிற ஏற்பாடுகள் தான் இவைகள். அதனால் எப்போதும் கடைசி வரை நம் தேவைகளை நிவர்த்தி செய்ய தகுதி உடையவன் யார்தான்? அல்லாஹ் மட்டும்தான். அவன் வாசலில் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும், பொறுப்பு ஒப்படைக்க வேண்டுமே தவிர நாம் இவரை நம்பலாம், அவரை நம்பலாம், இவற்றை கேட்கலாம், அவற்றை கேட்கலாம், முடியாத பட்சத்தில் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய பலவீனம். ஆசான் பெருந்தகை ஒரு முறை சொன்னார்கள், உங்களுக்கு பல முறை நினைவுபடுத்தப்பட்ட செய்தி தான். ஒருத்தர் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் துணி கடையில் இருந்தார். கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு தொடர்ந்து 3 பொம்பளை பிள்ளை ஆகிடுச்சு. பொதுவாக ஒரு பிள்ளைக்கு 2வது பொம்பளை பிள்ளை ஆச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற நகை ரேட்டுக்கு 1.40 தாண்டிருச்சுங்க அப்படின்னா அவர் சொல்லவா தேவை? நகை சீட்டு போடணுங்க, ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஒரு பிள்ளைய கரை சேர்த்துறதுக்கு ஒரு 5 பவுன் 10 பவுன் கூட இல்லைன்னா கரை சேர்த்த முடியுமா? இப்படிலாம் யோசனை ஓடும். அவர் பிறந்து பால் பாட்டில் மரக்கடிக்கிறதுக்குள்ளார நகை சீட்டு போடலாமா, அதை போடலாமான்னு ஃபியூச்சர் பிளான் நம்ம போடுவோம் இல்லையா? இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம இதை சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிற யோசனை ஓடுதா இல்லையா? அது மாதிரி அவருக்கு தொடர்ந்து 3 பெண் பிள்ளை ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையோட 3வது பொம்பளை பிள்ளையான்னு அழுதுட்டு இருந்தார். முதலாளி கேட்டார், ஏன்பா அழுகிற? 3 பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சு முதலாளி, அதை நினச்சி அழுகிறேன். அதையாம்ப்பா, நீ இது கடைக்கு 20 வருஷம் நீ உழைச்சிருக்கிற, நான் உன் புள்ள கல்யாணத்தை தாம் நடத்தி வைக்கிறேன் பார் அப்படின்னு சொன்னார். இவருக்கு அந்த வார்த்தை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியும் நம்ம முதலாளி எப்படியாவது கரை சேர்த்திடுவார்னு. கடைசியாக ஒரு முதல் புள்ள வயசுக்கு வந்துச்சு. வயசுக்கு வந்தோடனே சொன்னார், கவலைப்படாதப்பா, உன் பிள்ளைய நம்ம பார்த்து தாம் நீ என் கடைக்கு எத்தனை வருஷம் உழைச்சிருக்க, விசுவாசமாக இருந்திருக்கிற அப்படின்னு உழைச்சேன்னு சொல்லிட்டு இருந்தார். கரெக்டாக பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையக்கூடிய நேரம் வந்துச்சு. அப்பவும் சொன்னார், நல்ல மாப்பிள்ளையாக பாரு, எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். இவரும் அதே நம்பிக்கையில் எல்லா ஏற்பாடும் செஞ்சார். கரெக்டாக கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்தாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு. இப்போது திருமணத்திற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அந்த முதலாளி மூத்த போயிட்டார். அந்த முதலாளி மூத்த போறார். அவருக்கு 2 பசங்க, அவங்க கடையினுடைய பொறுப்பாளராக வந்து விட்டார்கள். இவர் போய் இந்த கடையில் இவ்வளவு காலம் விசுவாசம் உழைச்சிட்டு இருந்தார்ல, தம்பி நான் 25 வருஷமாக இங்கே இருக்கேன்ப்பா. சரி. அவன் கேட்குறான், சரி நான் உங்கள் அத்தா என் புள்ள பிறந்தப்பெல்லாம் சொன்னார்ப்பா, என்னைக்கா இவ்வளோ உழைச்சிருக்கிறேன் என் கடைக்காக, நான் என் பிள்ளைய கரை சேர்த்த மாதிரி உன் பிள்ளைய நான் கரை சேர்த்துவேன்னு சொன்னார். அப்படியா சொன்னார் அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான், மாதம் சம்பளம் கரெக்டாக கொடுத்தாரா? கொடுத்தாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் கொடுத்தாரா? 1 மாதம் போனஸ்? கொடுத்தாரு. அப்பப்போ ஏதாவது மருந்து மாத்திரை செலவுக்கு ஏதாவது அவசர தேவைக்கு ஏதாவது கொடுத்தாரு. எல்லாம் குடிச்சார்ல. கல்யாணம் காட்சி அது இதெல்லாம் அது அவர் சொன்னார்னு அவர் தான் பொறுப்பு, அவர் கபூரில் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டுக்குங்க அப்படின்ட்டான். அவர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை சொல்லிகிட்டே ஆசான் பெருந்தகையை சந்திச்சு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறார். அப்போ சொன்னாங்க, ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத் என்று குர்ஆனில் சொல்கிறான். மௌத்தா போகிறவங்க மேலே நீ நம்பிக்கை வைத்து விடாதே, மௌத்தாகாமல் எப்போதும் ஹயாத்தாக இருக்கிற அல்லாஹ்வின் மீது நீ நம்பிக்கை வைத்து விடு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஏன் இப்படி ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்லணும்? மனிதர்கள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை என்றைக்கு இருந்தாலும் அது பொய்ப்பித்து போக வாய்ப்பு இருக்கிறது. நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன்னு சொன்னவங்கெல்லாம் நமக்கு முன்னால் போயிட்டாங்கன்னா நாம தான் போய் நின்று நான் இருக்கேன் குளிப்பாடுறேன்னு சொல்லணும். அதனால் கடைசி வரை நம்ம கூட இருக்க போகிறது யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். இந்த அடிப்படை சிந்தனையை அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியின் இதயத்திலும் ஆழ பதித்தார்கள்.
கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சௌர் கோயில் இருக்கிறாங்க. லவ் அந்தர அஹதக்கும் தஹத கதமைஹில் அபுசர்னா முன்னாடி பார்த்தா தெரியுது, என்ன ஆக போதோங்கிற பதட்டம் அவங்களுக்கு வருது, தடுமாறுறாங்க. கீழே அவன் மேலேயே பார்த்துக்கிறாங்க, கீழே குனிஞ்சா நம்ம உட்கார்ந்துருக்கிறது தெரியுது, தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு வேலை பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம 2 பேர் தான் இருக்கோமேன்னு சொல்கிறாங்க. மலன்னுக்கையா அபாபக்கர் பி இஸ்னைனி அல்லாஹு சாலிசுகுமா, நம்ம 2 பேர் கிடையாது, 3வது அல்லாஹ் இருக்கான், 3rd பர்சன் அல்லாஹ் இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க. அந்த அழுத்தமான சிந்தனை அவங்க கல்வியில் பதிஞ்சிருச்சு. அல்லாஹ் நினைத்து பார்க்க முடியாத வகையில் அல்லாஹ் அங்கே பாதுகாப்பு கொடுத்தான். உலகத்தில் ஒரு மாபெரும் தலைவர் சையதுல் ஹலாயிக்கு, படைப்பினங்களின் தலைவரை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு பெரிய பாதுகாப்பெல்லாம் செய்யல, வெறும் ஒரு சிலந்தி வலையை வச்சு அல்லாஹ் காப்பாத்துறான். நினைத்து பார்க்க முடிகிறதா? ஒரு நபியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாறையை உருண்டு வர வச்சானா? இல்லை. ஒரு அபாபில் பறவை அனுப்பி வச்சானா? இல்லை. அல்லது அவங்க எல்லாத்தையும் அப்படியே பூமியில உள்வாங்க வச்சானா? இல்லை. வெறும் ஒரு புறா கூடு, ஒரு சிலந்தி வலை, இதை வச்சு அல்லாஹ் காப்பாத்துறானே. நம்முடைய அறிவுக்கே புலப்படாமல் ஒரு அற்புதமான ஒரு சூழலை ஏற்படுத்தி அல்லாஹ் பாதுகாத்ததாக குர்ஆன் சொல்கிறது அல்லவா? அந்த வரலாற்றை நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா? இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், அல்லாஹ் ஒருத்தரை காப்பாற்றுன்னு நினச்சா வெறும் சிலந்தி வலையை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? இன்ன அவுஹனல் பைத்தில் பைத்துல் அன்கபூத், அவுஹனல் பைத்தில் பைத்துல் அன்கபூத். உலகத்தில் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க, நிறைய வீடு. ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பில்லர் நிறையா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், கம்பி வந்து இத்தனை எம்எம்மில் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வீடு கட்டுறாங்க. இருக்கிற வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப பலகீனமான வீடு சிலந்தி வீடுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா? உஃப்னு ஊதுனாலே போயிடும். அந்த வீட்டை வைத்து ஒரு நபியை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். அப்போ அல்லாஹ் நினைத்தால் எந்த சூழ்நிலையில் எப்படி பாதுகாப்பான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தவே முடியாது. போச்சு ஈரான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் நினைச்சான். ஹொர்மூஸ்ன்னு ஒன்று ஹொர்மூஸை கொடுத்து அல்லாஹ் வந்து இவன் பவரை நிலைநாட்டுறதுக்கு ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்குறான். இது இப்போதைய செய்தி. மனித வாழ்க்கையில் யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்குவான், யாரை எப்படி காப்பாற்றுவான் என்பதை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாத எல்லையிலே கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துவான். அதனால் கடைசி வினாடி வரை நாம் யார் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும்? அல்லாஹ் மேலே மட்டும்தான். நம்முடைய எண்ணிக்கையோ படைபலம் அது இது அல்லாஹ் நினைத்தால் இந்த பதிரு போர், உஹது போர், ஒவ்வொரு போர்லையும் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு. இங்கிட்ட 313, அங்கிட்ட 1000 பேர். உஹதில் இங்கிட்ட 1000 பேர், அங்கிட்ட 3000 பேர். ஹந்தக்கில் இங்கிட்ட 3000, அங்கிட்ட 12000 பேர். இப்போ எண்ணிக்கை குறைவாக இருந்த போது அவங்க கல்வியில் என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால், என் ரப்பு என்னை பாதுகாப்பான், நாங்கள் எங்களுடைய திறமையால் நாங்கள் நம் வெற்றி பெற முடியாது, என் ரப்பு எங்களை பாதுகாப்பான். உறுதி இருந்துச்சு, பாதுகாத்தான் அல்ல. ஹுனைன்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் நடந்த போது முஸ்லிம்கள் பெரும் படையினராக இருந்தார்கள், எதிர்த்தரப்பினர் சிறு படையினராக இருந்தார்கள். கொஞ்சம் படையில் எண்ணிக்கை கம்மி. உடனே இவங்க சஹாபிகள் எண்ணத்தில் என்ன, நம்ம தான் ஜாஸ்தியாக இருக்கும்ல, நம்ம தான் நிறைய இருக்கும்ல, நம்மகிட்ட தான் நிறைய ஆயுதம் இருக்குல்ல. ஒரு காலம் 2 குதிரையை வச்சு பதில் போர் நடந்துச்சு. மொத்தத்துக்கே சேர்த்து ஒரு குறிப்பிட்ட சில பேர்கிட்ட தான் வாழ் இருந்துச்சு. ஒரு 313 பேர்கிட்ட முழுமையாக போடுறதுக்கு காலனி இல்லை, அப்படி ஒரு சிச்சுவேஷன். இப்போ நிறைய எண்ணிக்கை வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, நம்ம தான் நிறைய இருக்கோம்ல. அல்லாஹ் ஒரு சிறு தோல்வியை அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த போரில். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ. நீங்கள் நிறையா இருக்கிறீங்கன்னு நினச்சிங்க பாருங்கள், அந்த உங்களுடைய அந்த சிந்த பெருமை உங்களை ஒன்றுமே செய்யலாமல் ஆக்கிடுச்சுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நம்ம பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுக்கலாம், ஆனால் பேலன்ஸ் மேலே நம்பிக்கை வரக்கூடாது. நம்ம ஃபோன்பே வச்சுக்கலாம், ஜிபே வச்சுக்கலாம், அது மேலே நம்பிக்கை போகக்கூடாது. நமக்கு தான் ஆம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதனால் நம்ம சரி பண்ணிக்கலாம் நினச்சிடக்கூடாது. கடை வைக்கணும், ஆனால் கடை மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. வேலை வாய்ப்பை நாம் தேட வேண்டும், அதை பெற வேண்டும், ஆனால் வேலை வாய்ப்பு மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடாது. என்ன புரிகிறது என்றால், அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்று அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதை தேட வேண்டும், அடைய வேண்டும். ஆனால் அதுதான் என்னை வாழ வைக்கிறது, இது இல்லாவிட்டால் நான் எப்படி வாழ போறனோ என்ற சிந்தனை நம்முடைய இதயத்தில் வறுமையானால் அது ஒரு படுதோல்வி.
நம்ம தரப்பில் வெளியில் பார்த்தா அது ஒரு வெற்றி மாதிரி தெரியும். இல்லை, உண்மையில் கடைசி வினாடி வரை நம் வாழ்க்கையின் தேவைக்கு அல்லாஹ்வுடைய வாசலை மட்டும்தான் நம்பணும். நெருக்கடி இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. என்னுடைய முர்ஷிதுனா கபிலா அவர்கள் அடிக்கடி ஒரு வாசகத்தை ஞாபகப்படுத்துவாங்க. அதாவது கடைசி ஸ்டேஜில் வந்து நின்ற பிறகு கூட மனம் தளரக்கூடாதான். மனம் தளரக்கூடாது. நாள் நெருங்கிட்டே இருக்க, என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே. இப்போ கல்யாணம் நடக்க போதுங்க ஒரு வீட்டில். ஒரு நகை பார்த்தா ரேட்டு கூடுது, கையில் கையிருப்பு இல்லை. என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தடுமாறுவாங்க, யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய என்ன ஓட்டம் எப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் கடைசி வினாடி வரைக்கும் விலைவாசி கூடிருச்சு, இதை எப்படி சரி போட்ட போகிறோம், அதை எப்படி சரி கட்ட போகிறோம். நேற்று கடந்த வாரத்தில் பள்ளப்பட்டிக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய நெருக்கமான ஒரு தோழர் அவர் சொன்னார், ஆட்டோ 60 ரூபா வாங்கிட்டு இருந்தால் இப்போ 80 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் பெட்ரோல்லாம் விலை கூட போகுது, இதனால் எல்லோரும் கூட்டிட்டோம். சிலிண்டர் வந்து இப்போ கேஸு வேறு ரேட்டு கூடிருச்சு, அதனால் இப்போ ரேட்டு ஏற்றிட்டோம் அப்படின்னு அவன் சொன்னார். மெடிக்கலில் கேட்டால் அதில் ரேட்டு கூடுது, ஆட்டோவுக்கு போனால் ஆட்டோவுக்கு சார்ஜ் ஜாஸ்திங்கிறான், ஸ்கேன் எடுக்க போனால் ஸ்கேனுக்கு காசு ஜாஸ்தியாக கேட்குறான். எனக்கு ஒன்றுமே உள்ள, நம்ம சம்பளத்தை தான் கூட்ட மாட்டுறாங்க, மற்ற எல்லாமே ரேட்டை கூட்டிகிட்டே இருக்காங்க, நம்ம எப்படி சரி கட்ட போகிறோமோ. அப்போ எல்லாம் அவருக்கு சொல்ல வச்சான். நம்முடைய முர்ஷிதுடைய அவங்களுடைய முர்ஷித் ஆசான் பெருந்தகை ஒரு வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹ் மேலே எப்படி நம்பிக்கை வரணும்னா, அவங்க ஒரு அரிசி எடுத்து காமிச்சாங்க. அரிசி எடுத்து ஒரு சின்ன ஒரு பருக்கை. இந்த அரிசி இப்போ வந்து நம்ம வாங்கின ரேட்டுக்கு இப்போ ரேட்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? 30 ரூபாலேருந்து 60 ரூபாலேருந்து 80 ரூபாலேருந்து ஜீரக சம்பா 180 ரூபா 200 ரூபா வரைக்கும் போயிட்டே இருக்குது. இப்போ அரிசி, இந்த ஒரு அரிசி 1000 ரூபா ரேட்டுக்கு வந்தாலும் அப்பவும் என் ரப்பு எனக்கு ரிஸ்க்கு தருவான். கூடிருச்சே, எனக்கு எல்லாம் பட்டியா போட போறேன்னா இல்லை. இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக், அவன் நம்மை வாழ வைப்பவன், வாழ வைப்பதற்கு பொறுப்பேற்றிருப்பவன். எப்படி வேணாலும் கொடுத்துருவான். ஒரு விலை கூடுகிற போது அதே அளவுக்கு நம்ம தரத்தை உயர்த்துவான், அதற்கான சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவான். அதனால் அன்பான பெருமக்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை வந்து நெருக்கடியில் தள்ளுகிற போது தயக்கம் வரக்கூடாது, தடுமாற்றம் வரக்கூடாது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் கொடுக்க மாட்டானோ, கடைசி நேரத்தில் ஏதாவது ஆயிடுமோ, காலவாரி விட்டுருவானோ அப்படி நினைக்காதீங்க. அல்லாஹ்வின் அருள் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கடைசி நேரம் கூட அல்லாஹ் வாசலை திறப்பான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வாசலை திறந்தான் இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரத்தில் ஆட்டை இறக்க வச்சான். மூசா நபிக்கு கடைசி நேரத்தில் அல்லாஹ் கடலை பறக்க வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஒரு தடுமாற்றம் வராத ஒரு சூழ்நிலையை நமக்குள் உருவாக்கி கொள்வது நம்முடைய ஈமானிய வாழ்க்கையில் மிக 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 அத்தியாவசியமானது. ஆசான் பெருந்தகை சொன்னாங்க, ஒரு பிள்ளையுடைய கல்யாணம், அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க. ஒரு பிள்ளையினுடைய கல்யாணம், அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குங்க. இன்னும் நகை வாங்கலை, ஏன்னா அதுக்கான சூழ்நிலை இல்லை. வியாபாரத்தில் ஒரு பெரிய நெருக்கடி, வருமானத்திற்கான சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டாங்களா அவங்களுடைய துணைவியார், என்னங்க 2 நாள் தான் இருக்குது, இன்னும் நகை வாங்கலை, பட்டு சேலை வாங்கலை, முக்கியமான பொருள்லாம் வாங்கலைங்க, 2 நாள் தான் இருக்குது, இன்னும் எல்லாருக்கும் நம்ம பத்திரிக்கை வச்சாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு, 2 நாள் 3ஆவது நாள் கல்யாணம், என்ன செய்ய போகிறீங்க, என்ன ஆச்சு, எப்படி செய்ய போகிறோம் நம்ம? அப்படி சொல்லாத, இன்னும் 2 நைட்டு இருக்குது, இன்னும் 2 நைட்டு. அழுகிறதுக்கு 2 கண் இருக்குது, பிச்சை கேட்குறதுக்கு 2 கை இருக்குது. அல்லாட்ட பிச்சை கேட்குறதுக்கு இன்னும் 2 கை இருக்குது, அழுகிறதுக்கு 2 கண்ணை அல்லாஹ் கொடுத்துருக்கான். எப்படியும் அல்லாஹ் வாசலை திறப்பான். இந்த வார்த்தை ஒரு பெரிய நெகிழ்ச்சியான எண்ணத்தை கல்விலை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. அதனால் நான் நினைவுபடுத்துகிறேன். இதை யாருக்காவது அப்படி யோசனை வருமா? நெருக்கடி வந்தால் என்னங்க பொழைக்க தெரியாதல்ல அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் கடைசி வினாடி வரை இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உள்ளானால் கூட நாம் தயக்கம் வரக்கூடாது. கடைசி வரைக்கும் அல்லாஹ் வாசலை நம்பணும், அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அன்பானவர்களே, இந்த தவக்குள் என்பது நம்முடைய கல்வியில் எந்த அளவுக்கு ஆழப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பிரியத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோம். யுஹிப்புல் முத்தவக்கிலின். நம்ம அதை நம்பணும், இதை நம்பணும், இவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்காம அல்லாட்ட கேட்போங்கிற சிந்தனை ஒரு மனிதனுடைய இதயத்தில் வந்து பொறுப்பு ஒப்படைச்சு வாழணும்னு நினச்சிட்டான்னா அல்லாஹ் அவரை பிரியப்படுகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நம்ம அந்த சிந்தனையை நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதித்துக் கொள்வோம். கடைசி வினாடி வரை அல்லாஹ்வின் வாசை நம்பி நிற்போம்.
தட்டுங்கள் திறக்கப்படும் என்று எல்லோரும் சொல்வார்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்வார்கள். தட்ட வேண்டியது இல்லை, திறந்து தான் இருக்குது. உண்மையா இல்லையா? அல்லாஹ்வுடைய வாசல் மூடியாக இருக்கிறது, திறந்து தான் இருக்கிறது. கேட்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையின் எந்த நெருக்கடிகளிலேயும் அல்லாஹ்விடமே கேட்டு, அவனிடமே மன்றாடி, அவனிடம் பெற்று, அவன் பேரன்பை பெற்று வாழக்கூடிய பெருமக்களாய், படைப்பினங்களில் இவர் தருவார் அவர் தருவார், இதை நம்பலாம் அதை நம்பலாம், இவரிடம் கேட்கலாம் அவரிடம் கேட்கலாம் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளாமல், படைப்பினங்களை நம்புவதை காட்டிலும் படைத்தவனை நம்பி அவனிடமே பொறுப்பு ஒப்படைத்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.